ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோவக்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கோவக்காய் 250 கிராம், கோவக்காயை நீளமாக கட் பண்ணி வச்சுக்கலாம். தாளிக்க தேவையான பொருட்கள்: கடுகு, உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் சோம்பு, 2 பச்சை மிளகாய், 10 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சது, 1 கைப்பிடி கருவேப்பிலை. இப்போ அடுப்பு ஆன் பண்ணி வாணலி அடுப்பில் வச்சுக்கலாம். காஞ்சோடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சோடனே கடுகும் சோம்பும் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா வதங்கிடுச்சு. மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன் போட்டு நல்லா எண்ணெயிலே நல்லா கிளறி விட்டுக்கலாம். நறுக்கி வச்ச கோவக்காவையும் சேர்த்து போட்டு வதக்கிடலாம். நல்லா வதக்கி விட்டுறலாம். எண்ணெயிலே ஒரு கொஞ்ச நேரம் வேகட்டும். கோவக்காய் வேக கொஞ்சம் நேரம் எடுக்கும். அதனால் எண்ணெயில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். நல்லா ஒன்றா ஈவனாக மிக்ஸ் ஆயிடுச்சு. வேக வைக்க 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா வேகட்டும். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுறலாம். நல்லா வெந்துருச்சு. வெந்து இந்த பதம் வந்தோடனே இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்திங்கன்னா காய் வேகாது. வெந்ததுக்கப்புறம் சேர்த்திங்கன்னா சுவை இன்னும் கூடுதலாக இருக்கும். 1/4 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். அவ்வளோதான், சூப்பரான கோவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி மல்லி இலை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணுங்க. ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த கோவக்காய் பொரியல். நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். சுவையான சூப்பரான கோவக்காய் பொரியல் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.